சீனாவோட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி ஒரு 10% உடனடியாக குறைக்கிறாங்க. இந்தியாவில் 50% அப்படியே இருக்கு. நம்மளும் எதிர்பார்க்குறோம் அடுத்த மாதம். அது ஏன் இன்னுமே இழுபறியில் இருக்கு? அதுல என்ன சிக்கல் பெரிய அளவில் இருக்கு? இதுல 2 வகையில பார்க்கணுங்க. அதாவது இப்போதைக்கு அவங்க ரஷ்யா ஓரளவுக்கு இந்த காசா பிரச்சனை அது நெத்தன்யாகு அதே வெறியோடு தான் அந்த ஆள் நடந்துக்கிறாரு. ஆனாலும் நேரடியான ஒரு உன்மத்தமான போரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இந்த உக்ரைன் போரையும் ஒரு மட்டுக்குள்ள கொண்டு வந்து சரியா நினைக்கிறாங்க. ரஷ்யா ஒரு பழைய பேரரசாகத்தான் தன்னை நடத்தி கொள்கிறது. ரஷ்யாவை நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த ஜெலன்ஸ்கிங்கிற அந்த முட்டாள் ஒரு அதிபர் தான் மன்னிக்கணும் அதை சொல்றதுக்கு. அதை ஊக்கப்படுத்தினது அமெரிக்க அந்த டெமோக்ராட்டிக் பைடன் நிர்வாகமும் இவங்க சேர்ந்து தான் இதை ஊக்கப்படுத்தினாங்க. அது காரணம் ஆயில் நிறுவனங்கள். அது பேர் அதுக்குள்ள நான் பேசவே வரல. ஸோ அந்த போரை ஓரளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ரஷ்யாவுக்கு பொருளாதார துன்பங்களை தரணும். அதில் ஆயில் தான். ரஷ்யா ஒரு மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இந்தியா ஏகப்பட்ட ஆயில் வாங்குது. இப்போ கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு வச்சாலும் அது இன்னும் அவங்களுக்கு திருப்திகரமான அளவுக்கு அவங்க குறைக்கல. ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற ஆயிலை டிராஸ்டிக்காக குறைச்சி கொண்டு வந்தாங்கன்னா அந்த நிலை, இந்த நெருக்கடி மாறக்கூடும். இந்தியாவுடைய உறவும் சீரமையும் என்று நான் நினைக்கின்றேன்.